Maths Academy. So இன்னைக்கு வந்து நம்ம current affairs analysis பார்க்க போறோம். So which dated 16th August 2023. So இது பார்த்தீங்கன்னா இந்த current affairs வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். மெயினாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், எஸ்ஐ செலெக்ஷன், ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 16th ஆகஸ்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, T20 சீரீஸில் இந்தியா வந்து லாஸ்ட் பண்ணிடுச்சு. யாருக்கு எதிரானா வெஸ்ட் இண்டீஸ். டீம் இந்தியா லோசஸ் த T20 சீரீஸ் 3-2 அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இது இம்பார்ட்டண்ட். இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஹூ லீட் த இந்தியன் டீம்? யாருன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ இவர் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ இட் லாஸ்ட் 3 matches, ஓகே, இன் சிங்கிள் T20 சீரீஸ். ஸோ அதுவே வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து 1-0 வின் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வந்து 2-1 வின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அபவுட் நாசாஸ் ஸ்டீரியோ ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ ஸ்டீரியோனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டீரியோ டைப் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்டீரியோனா ஒரு விஷயத்தை பற்றி பலவிதமாக பேசுறது. ஸோ அதுதான் இதோட பேசிக்கே. ஸோ நாசா வந்து ஸ்டீரியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ப்ரிப்பேர்ஸ் அ ரேர் எர்த் ஃப்ளைபை ஆஃப்டர் 17 years ஃப்ளைபை 17 years ஆஃப்டர் இட்ஸ் லான்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஸ்டீரியோ டைப்பில் 7 இருக்குது. இதில் 6 தான் இப்போதைக்கு ஆக்டிவ். ஸோ இது என்ன பண்ணோன்னா, ஸோ இது என்ன மிஷனுக்குன்னா, திஸ் இஸ் ஃபார் சன் மிஷன், சோலார் மிஷன். ஸோ ஏர்த்தோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சன்னை வந்து ஃபோட்டோ எடுக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவோன்னா, சன்னோட 3D இமேஜ் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நாசா ஸ்டீரியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரிப்பேர்ஸ் அ ரேர் எர்த் ஃப்ளைபை. ஓகே, ஸோ ரேர் எர்த் ஃப்ளைபை இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது கேட்பாங்க ஃப்ளைபை. அதுக்கப்புறம் நாசா ஸ்டீரியோவில் 7 இருக்குது டோட்டலாக, அதில் 6 தான் ஆக்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா October 25, 2006. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா, இட் சார்ட் மிஷன் embark on the mission to chart earth-like orbits around the sun. ஓகே, எல்லா சன்னை வந்து எல்லா இடத்துல இருந்தோம் என்ன பண்ணோம்னா இமேஜஸ் எடுக்கும். இமேஜஸ் எடுத்து அது எல்லாமே ஒரு 3D இமேஜஸாக they will provide. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பார்ட்டிஷன் ஹாரர் ரெமெம்பரன்ஸ் டே. ஸோ இது யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பிஎம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ பார்ட்டிஷன் ஹாரர் ரெமெம்பரன்ஸ் டே. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, விபாஜன் விபிஷிக ஸ்மிருதி திவாஸ். இதுதான் இந்த பார்ட்டிஷன் ஹாரர் ரெமெம்பரன்ஸ் டே. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்கன்னா 14th ஆகஸ்ட் தான். ஸோ டேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 14th ஆகஸ்ட் என்ன கமெமரேட் பண்ணுறோம்? பார்ட்டிஷன் ஹாரர் ரெமெம்பரன்ஸ் டே. ஓகே, ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னா, விக்டிம்ஸ் ஹூ லாஸ் தேர் லைஃப்ஸ். ஓகே, எதுக்காக? இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்காக யார் வந்து அவங்களோட உயிரை விட்டாங்களோ அவங்களுக்காக. ஸோ தே செலக்டட் 75 great personalities who faced the tragedy of partition were honored by the Ministry of Culture. ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இதை வந்து ஹானர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் PM Modi laid the foundation stone of Saint Ravidas Temple. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, பாத்துமா அப்படின்ற இடத்துல ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காரு. யாருன்னா ரவிதாஸோட டெம்பிளுக்கு. யார்? பிஎம் மோடி. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பூமி பூஜா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 100 crores. ஓகே, ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பத்துமா நியர் சாகர் அந்த இடத்துல. ஸோ தே மே ஆஸ்க், செயின்ட் பேர் இடம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பிஎம் மோடி கங்க்ராச்சுலேட்ஸ் வின்னர்ஸ் ஆஃப் வேர்ல்டு லாஜிஸ்டிக் குவிஸஸ் ஜிக்யாசா. ஸோ திஸ் ஜிக்யாசா இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த பேர் வந்து கேட்கலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட்னா ரொம்ப பெரிய
குவிஸ் காம்படிஷன் ஜிக்யாசா. ஓகே, ஸோ எத்தனை வாட்டி இது விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 lakh டைம்ஸ். என்னென்ன லாங்குவேஜ்னா இன் 17 லாங்குவேஜ். ஓகே, ஸோ எதை பற்றி இந்த குவிஸ் இருக்கும் அப்படின்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வேல்யூஸ், எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ரிச் பாஸ்ட், க்ளோரியஸ் சமகம் ஆஃப் ஈத்தோஸ். ஓகே, ஸோ இதை பற்றி தான் இருக்கும். இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் குவிஸ் காம்படிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிபிஎம்ஜி. பிபிஎம்ஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மெடல் வந்து கொடுப்பாங்க. இது கூட இல்லாமல் இது கூட நிறைய மெடல் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட இந்த பிரசிடென்ட் போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி இது யாருக்கு கொடுத்துருக்காங்க இந்த இயர் அப்படின்னா ஸ்ரீ லூக்ரப்பம் இபோம்சா சிங். ஓகே, ஸோ அவர் எங்கன்னா சிஆர்பிஎஃப்ல இருக்கிறவர். ஸோ இவருக்கு வந்து இந்த மெடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ போலீஸ் மெடல் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 954 போலீஸ் பர்சனலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒருத்தவங்களுக்கு தான் பிபிஎம்ஜி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒருத்தர் தான் இந்த லூக்ரப்பம் அவங்க. நெக்ஸ்ட்டு 229 மெடல்ஸ் வந்து போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி கொடுக்குறாங்க பிஎம்ஜி. ஓகே, அதுக்கப்புறம் 82 மெடல்ஸ் எதுக்கு கொடுக்காங்க? டிஸ்டிங்கஸ்டு சர்வீஸ், தட் இஸ் ஆல்சோ ஃபார் த போலீஸ் ஒன்லி, பிபிஎம். ஓகே, ஸோ டிஸ்டிங்கஸ்டு சர்வீஸ் 82 மெடல்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் மெரிட்டோரியஸ் சர்வீஸ்க்கு 642 மெடல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, தீஸ் ஆர் அபவுட் போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி. ஸோ இது யாருக்கு கொடுத்தாங்க, இந்த ஒரு மெடல் யாருக்கு கொடுத்தாங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8 டைகர். Young male tiger recently died of car accident in the buffer zone of Navega Nagzira Tiger Reserve in Maharashtra. ஃபர்ஸ்ட் இப்போ டைகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போச்சிங் ஆக்டிவிட்டியா இல்லை வந்து டைகர் வந்து அதோட ஹேபிட்டட்லேருந்து இறந்து போகிறது நிறைய இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த நவேகான் நக்ஸிரா டைகர் ரிசர்வ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இன் மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்என்டிஆர்ஸ் இந்த டைகர்ஸ் வந்து T14. ஓகே, அந்த டைகர்ஸ் வந்து ரோடு ஹிட்ல ஓகே யங் டைகர் ஆஃப் ஓகே என்என்டிஆர்ஸ் T14 டைகர்ஸோட அதோட ஆஃப் ஸ்ப்ரிங் தான் வந்து இறந்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து 4th டைகர் டெத். ஓகே, ஸோ இதில் என்ன முக்கியமாக கேட்பாங்கன்னா இந்த நவேகா நக்ஸிரா எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ நெக்ஸ்ட்டு IAF inducted 4 new Heron Mark II drones. ஓகே, ஸோ இது வந்து ஹெரான் மார்க் II ட்ரோன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா ட்ரோன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு ட்ரோனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஹெரான் மார்க் II ட்ரோன்ஸ் என்னன்னா பார்டர் சர்வேலன்ஸ்க்காக பார்டரில் என்ன பண்ணிடுவாங்க இந்த ட்ரோன்ஸ் பறக்க விட்டுருவாங்க, முக்கியமாக சைனா அண்ட் பாகிஸ்தான் சர்வைலன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இந்த ட்ரோன் வந்து 36 hours நியர்லி 1.5 நாள் வந்து சர்வைலன்ஸில் வித்தவுட் சார்ஜிங் அது பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் என்ன வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். இந்த ட்ரோனில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் ரொம்ப தூரத்தில் தாக்கக்கூடிய மிசைல். இங்கே லான்ச் பண்ணோன்னா தூரமாக போகும், ஷார்ட் ரேஞ்ச்னா இப்படி போகும், மீடியம் ரேஞ்ச்னா இப்படி போகும். ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வெப்பன் சிஸ்டம். ஓகே, ஸோ இது எல்லாமே எக்யூப் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரோனில். இந்த ட்ரோன் வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹெரான் மார்க் II ஃப்ரம் இஸ்ரேல் 36 hours for the surveillance of China and Pakistan. So next, expert warn against sale and storage of herbicide glyphosate. Okay, so herbicide glyphosate வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹெர்பிசைட் கிளிபோசேட் வந்து என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ வந்து இதில் ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இட் இஸ் கண்டெய்னிங் சம் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து யார் பண்ணணும்னா ஒன்லி அத்தரைஸ்டு பெஸ்ட் கண்ட்ரோல் தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ கொஸ்டின் செஷன் பார்ப்போம். ஸோ இந்தியா ரீசென்ட்லி லாஸ்ட் T20 சீரீஸ்
3-1 against Dash for the first time in history. யார் கூட? West Indies கூட. Next, stereo spacecraft preparing a rare earth flyby after 17 years were launched by யார் launch பண்றாங்க? இத NASA தான் launch பண்றாங்க. So it is launched by NASA. When is Partition Horror Remembrance Day is observed? என்னைக்கு observe பண்றோம்? August 14. Okay. So next, NGT orders Odisha government to stop illegal construction along. Okay. NGT na National Green Tribunal. Okay. So இவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒடிசா கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லேக்னா தம்பாரா லேக். ஓகே. ஸோ தட் இஸ் தம்பாரா லேக். ஸோ அங்கே வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கிரீன் ட்ரிபுனல் வந்து சொல்லியிருக்காங்க. நேம் த பர்சனாலிட்டி ஃபார் ஹூம் PM மோடி லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் அ டெம்பிள் அட் மத்திய பிரதேஷ் சாகர். ஸோ செயின்ட் ரவிதாஸ். ஓகே. செயின்ட் ரவிதாஸ்க்கு தான் இவர் ஸ்டோன் 100 crores செலவில் டெம்பிள் வந்து கட்ட போகிறாங்க. நேம் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் குவிஸ் பிளேட் மோர் தேன் 10 lakh times in 17 languages. Jigyasa. Okay. So next is who among the following received President Police Medal for Gallantry? அதாவது PPMG தான் கேட்டிருக்காங்க. ஓகே. டேட் பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் டே 2023 அப்போ. ஓகே. லூக்ராபாம் இபோம்சா சிங் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் நவேகான் நக்ஸீரா டைகர் ரிசர்வ் லொக்கேட்டட்? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு? டைகர் வந்து டெத் ஆகிருக்கு ரோட் ஹிட்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹெரான் மார்க் 2 ரீசென்ட்லி இண்டக்டட் இன்டு IAF இஸ் அன் அட்வான்ஸ்டு ட்ரோன் ஆஃப் எந்த நாட்டோடது? இஸ்ரேல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், விச் அமாங் த ஃபாலோயிங் ரெஸ்ட்ரிக்டட் ஹெர்பிசைட்ஸ் கோஸ் அவே பை த நேம் ரவுண்டப் இன் இந்தியா? ஸோ எந்த ஹெர்பிசைட்? கிளிப்போசேட். இது வந்து இப்போதான் நம்ம பார்க்குறோம், நம்ம அங்கே பார்க்கல. ஸோ 2 questions you study this. ஓகே. ரெஸ்ட்ரிக்டட் ஹெர்பிசைட்ஸ் கோஸ் பை த நேம் ரவுண்டப் இன் இந்தியான்னு எதை சொல்கிறாங்கன்னா கிளிப்போசேட் அப்படின்ற ஹெர்பிசைட்ஸ் தான் சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டஸ் 17 August 2023. ஸோ இதில் பாருங்க, இந்தியன் உமன் கோல்ஃபர் திக்ஷா தாகர். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெஸ்ட் எவர் ஷோ அட் மேஜர்ஸ் எண்ட் உமன் ஓப்பன் அட் T21. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கோல்ஃப் பிளேயர். ஓகே. டெஃப்லிம்பிக்கின்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து டெஃப். ஓகே. ஸோ இவங்க பேர் வந்து இம்பார்ட்டன்ட். இவங்க யாரோட? ஓகே. Diksha's result of T21 was the best ever. Okay. By an Indian woman at a major betting 321 by Aditi at the 2018 Women's Open. Okay. ஸோ இவங்க பேர் வந்து முக்கியம், திக்ஷா தாகர். இவங்க வந்து ஒரு கோல்ஃப் பிளேயர். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒடிசா கவர்மெண்ட் லான்ச்சஸ் த ஸ்கீம் டு இம்ப்ரூவ் பேங்கிங் பெனட்ரேஷன் இன் 4373 பஞ்சாயத்ஸ். ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒடிசா கவர்மெண்ட் வந்து பேங்கிங் வந்து பஞ்சாயத்து லெவலில் இன்னும் வந்து ஊடுருவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? தே லான்ச்சஸ் ஒன் ஸ்கீம். ஓகே. ஸோ இது யார் மூலிமா பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒடிசா கவர்மெண்ட் வந்து சிஎஸ்பினா கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட். ஓகே. அதுவும் சிஎஸ்பியும் பேங்கிங் அவுட்லெட்டும் 4373 அன்ரேங்க்டு கிராம் பஞ்சாயத்தில் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ எதுக்காக? பேங்கிங் சர்வீசஸ் இன்னும் ரூட் லெவலில் போகணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து 6 பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸ் தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆல் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க். நெக்ஸ்ட்டு, கேரளா. இது கேரளா சிஎம் அண்ட் டாட்டர் ஒரு மைன் இல்லீகல் கொச்சின் இல்லீகல் மைன் கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கேரளா சிஎம்மும் அவங்க டாட்டர் அவங்களுக்கு வந்து இல்லீகலாக பணம் வந்து அந்த மைனிங் ஆப்ரேஷன் வந்து கொடுத்தா மாதிரி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கேஸ் பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே. இல்லீகல் பேமெண்ட் கேஸ். ஓகே. ஸோ இதான் அந்த இல்லீகல் பேமெண்ட் கேஸ்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ கொச்சி பேஸ்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மினரல் சாண்ட் ப்ராசஸிங் கம்பெனி. ஓகே, ஸோ பேமெண்ட் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா பொலிட்டீஷியன்ஸில் தான் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, மீடியா ஹவுசஸ், ட்ரேட் யூனியன்ஸ் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டேக்ஸ் ரெய்டு போனோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சைனாவில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹியூமனோட ஹார்ட்டில். ஓகே, ஹார்ட்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து ஹியூமனோட பாடியில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்தாங்க. ஹியூமனோட ஹார்ட்டில் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கேன் பி லெஸ் தென் 5 millimeter வைட். ஓகே, 5 mmக்கும் கம்மியாக இருந்ததுன்னா ஓகே, ஸோ அதுதான் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து எப்படி வேணால் பாடியில் என்டர் ஆகலாம். ஓகே, நம்ம ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றோம், அந்த கடல் மீன் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் சாப்பிட்ருந்தா அது வழியாக நம்மளுக்கு உள்ளே போகலாம். ஆனால் ஹார்ட்டில் எப்படி போச்சு அப்படின்றதான் விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கார்டியோவெஸ்குலர் சர்ஜரி வந்து இவருக்கு நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஏதாவது மிஸ் ஆகி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு China's northern region of Inner Mongolia reported 2 cases of bubonic plague. Okay, so bubonic plague. Okay, bubonic plague என்ன சொல்லுவாங்கன்னா black death அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ என்னன்னு சொல்லுவோம் black death. ஓகே, ஸோ black death அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் மங்கோலியா. ஓகே, சைனாக்கு மேலே தான் மங்கோலியா இருக்கும். ஸோ அங்கே வந்து 2 கேஸ் புபோனிக் பிளேக் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒருத்தருக்கு பிளேக் வந்திருக்கு, அவர்கிட்ட இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா புபோனிக் பிளேக் அதோட நேம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஓகே ரிலீஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த ப்ரொஃபஷனல் கண்டக்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணணும், ஓகே அவங்களோட ப்ரொஃபஷனல் கண்டக்ட் எப்படி இருக்கணும்னு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யார் கொடுத்தாங்கன்னா என்எம்சி தான் கொடுப்பாங்க. ஹூ வில் கிவ்? என்எம்சி, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். ஓகே, ஸோ இதில் ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா டாக்டர்ஸ் ஆர் கிவன் த ரைட் டு ரிஃப்யூஸ் ட்ரீட்மெண்ட் டு அப்யூசிவ் ஆர் நான் பேயிங் பேஷண்ட். ஓகே, ஒருத்தவங்க பணம் கொடுக்கலன்னா தே கேன் refuse the treatment, அப்யூசிவாக இருந்தாங்கனாலும் refuse the treatment except எமர்ஜென்சி இல்லாத வரைக்கும் they can do this அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் சோலார் மிஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆதித்யா L1. ஓகே, அதோட ஸ்பேஸ் அது வந்து ஆதித்யா L1 வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆகஸ்ட் எண்டில் வந்து இதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஆதித்யா L1 இஸ் அபவுட் சோலார் மிஷன் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட் இங்கே. நெக்ஸ்ட்டு 14 states and union territories yet to sign MOU on implementation of PM Usha scheme. ஓகே, ஸோ PM Usha ஸ்கீம்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகே, பிரதான் மந்திரி உச்சாதார் சிக்ஷா அபியான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரதான் மந்திரி உச்சாதார் சிக்ஷா அபியான். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி அண்ட் அக்சஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனோட குவாலிட்டியும் அக்சஸிங் கேப்பபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஎம் உஷா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 14 ஸ்டேட் வந்து இது வந்து MOU சைன் பண்ணவே இல்லை. ஓகே, ஏன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தே ஹாவ் சம் ப்ராப்ளம் வித் தட். ஓகே, ஸோ இது ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பிரதான் மந்திரி பிஎம் உஷாவோட ஃபண்டு பார்த்தீங்கன்னா 60:40 ஃபண்டிங். ஓகே, சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, 60 ஃபார் சென்டர், 40 ஃபார் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மூட் 3 bills. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 பில் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்ஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் ஈராக் கிரிமினல் லாஸ் வந்து பேர் மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, இப்போ ஐபிசி இருக்குது, சிஆர்பிசி இருக்குது, ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது.
ஓகே. ஸோ இதை யார் மூணுத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படிங்கன்னா அமித்ஷா தான், ஹோம் மினிஸ்டர் தான் இன்ட்ரோ பண்ணார். ஓகே. ஸோ ஐபிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி வந்து இந்தியன் பீனல் கோடா, அதோட நியூ நேம் பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய் சன்ஹிதா அப்படின்றது தான் அதோட நியூ நேம். ஓகே. அடுத்து சிஆர்பிசி, ஓகே, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், அதோட நியூ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா. ஓகே. நேம் மட்டும் மாறல, உள்ள இருக்க கண்டென்ட்டும் மாறி இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகே. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பாரதிய சக்ஷியா. ஓகே. ஸோ இந்த மூணு நேம் ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் பிஎம் மோடி அனௌன்ஸ்ட் விஸ்வகர்மா யோஜனா டு பெனிஃபிட் த இண்டிவிஜுவல் ஸ்கில்ட் இன் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும். இதில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு இதுதான் விஸ்வகர்மா யோஜனா. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, எப்போ வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா 77th இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே. ஸோ இதை வந்து விஸ்வகர்மா யோஜனா வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இந்தியன் women golfer produced the best ever show at Majors Inns Women Open T21. So Diksha Dagar. Which state launched a scheme to improve banking penetration in 4,373 panchayat? எந்த ஸ்டேட்? ஒடிசா. Who among the following is the managing director of Cochin Minerals and Retail Limited? Okay. இதோட மேனேஜிங் டைரக்டர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சசிதரன் கர்த்தா. ஓகே. ஸோ இது படிச்சுக்கோங்க. சசிதரன் கர்த்தாங்கிறவர் தான் சிஎம்ஆர்எல்லோட மேனேஜிங் டைரக்டர். வாட் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் அண்டர் விச் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர் பிளாஸ்டிக்ஸ்? ஓகே. ஸோ மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5 mm. ஓகே. வாட் இஸ் த நேம் ஆஃப் புபோனிக் பிளேக் recently reported in China northern region of Inner Mongolia? So bubonic plague oda இன்னொரு பேர் என்ன? Black Death. So who among the following released guidelines for professional conduct of registered doctors? Medical Council, NMC. Okay. Name the launch station from where the Aditya L1 spacecraft of ISRO is to be launched. Okay. எந்த லான்ச் ஸ்டேஷன் கேட்டாங்க. தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் தெரியும், கென்னடி ஸ்பேஸ் சென்டர், ஸ்பேஸ் போர்ட் கமாடன், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகே. சதீஷ் தவானில் தான் நம்ம பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிஎம் உஷா, தட் இஸ் பிரதான் மந்திரி உச்சாதார் சிக்ஷா அபியான். ஓகே. ஸோ இது வந்து இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஏன்னா அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 60:40. ஸோ அதனால் இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் பீனல் கோட், ஓகே, ஐபிசி will be replaced by பாரதிய நியாய் சன்ஹிதா. ஓகே. ஸோ இது சக்ஷியாங்கிறது எவிடன்ஸு, நக்ரிக் சுரக்ஷாங்கிறது சிஆர்பிசி. Name the scheme announced by PM Modi from Red Fort to benefit individual skills in traditional craftsmanship. விஸ்வகர்மா. ஸோ விஸ்வகர்மாங்கிறது கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வர வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஆன் August 18, 2023. ஓகே. The first topic is வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் உமனை வந்து காம்படிஷன்லேருந்து பார் பண்ணியிருக்காங்க. உமன் ஈவெண்ட்ஸில் அவங்க கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து இது ஒரு ஈவெண்ட்டாகவே எடுத்துகிட்டு வி கேன் ரைட் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கூட இது எழுதலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்து ஏன் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா criticism from advocacy groups and supporters of transgender rights. ஓகே. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயத்தினால இவங்க வந்து உமன் இது பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ்
scientists record new species of salamander tylotriton zyming. ஓகே, ஸோ யார் இதை வந்து இந்த நியூ ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட்டும் ரஷ்யன் சயின்டிஸ்ட்டும். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாக சேர்ந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த சாலமெண்டர் டைலட்டோட்ரைட்டன் ஜைமிங் அப்படின்னா மணிப்பூரில் இருக்க லேக்ஸில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சி அதோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்பீஷீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இது சாலமெண்டர் டைலோட்ரைட்டன் ஜைமிங். ஓகே, ஸோ அதோட ரிலேட்டிவ்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைலோட்ரைட்டன் ஹிமாலயானஸ் அண்ட் டைலோடைட்டன்ஸ் வெருகோசஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்றது முக்கியம், யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்றது முக்கியம். ஓகே, போத் ஆர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ODOP wall launched. ஓகே, ஸோ இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் தீன் தயாள் ஆந்தியோதயா யோஜனா. ஓகே, ஸோ இது கூட நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் டே NRLM. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் வால் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மேக்கிங் பீப்புள் செல்ஃப் ரிலையன்ட் பை ஃபோஸ்டரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸோ ஸோ அதை என்ன பண்ணிடுவாங்க, அதுதான் அந்த டிஸ்ட்ரிக்டோட ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஓகே, அந்த இடத்துலலாம் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. ஓகே, ஸோ அதான் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து இருக்குது நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க, என்னன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எதுக்குன்னா இது உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்க நம்ம இது வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க எல்லார பற்றி டீட்டெயில்ஸு, ஓகே, ஸோ அவங்கள பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மியூசியம். ஸோ நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியை பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டி அப்படின்ட்டு மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ இதை வந்து இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள். The decision to change the name was taken at a special meeting of the Memorial Museum and Library Society, which was presided over by Defense Minister Rajnath Singh. Okay, so Rajnath Singh தான் அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரிசைடிங் மெம்பராக இருந்திருப்பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் லாங் ரேஞ்ச் ரிவால்வர். ஓகே, லாங் ரேஞ்ச்னா ரொம்ப தூரத்தில் சுடக்கூடிய, அது பேர் என்ன, பிரபால். ஓகே, ஆகஸ்ட் 18 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பிரபால்னா என்ன, லாங் ரேஞ்ச் ரிவால்வர். ஓகே, ஸோ ஓகே, ரிவால்வர் வந்து எப்போவுமே ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைசஸ் அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா அவேலுங்கிறவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் இட், அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா. ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னா கான்பூரில் இருக்குது. ஓகே, இது இண்டிவிஜுவல் ஃபயர் ஆர்ம் மேனுஃபேக்சரிங். ஓகே, ஸோ இதை வந்து லாங் ரேஞ்ச் ரிவால்வர் பிரபால். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் கேஸ்ட் ரீடெவலப்டு எ ஹியூமனாய்டு அப்படிங்கிறது ஹியூமன் ஸ்பேஸுக்கு போவாங்க இல்லையா, ஹியூமன் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ககன்யானுக்கு முன்னாடி 3 பேசஸ் இருக்கும் நம்ம ககன்யானுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க மேலே அனுப்பி, ரெண்டாவது ஹியூமனாய்டு வச்சு அனுப்புவாங்க, மூணாவது தான் மனுஷங்கள்லாம் போவாங்க. ஸோ ஹியூமனாய்டுங்கிறது ஹியூமன் ரோபாட் மாதிரி ஸ்பேஸில் வச்சு அனுப்புவாங்க டெஸ்டிங்க்கு. ஓகே, ஸோ ஹியூமனாய்டு ரோபோட் நேம்டு பிபாட். ஓகே, அது பேர் என்ன, பிபாட், that can safely pilot the aeroplane better than human. ஓகே, ஸோ பைலட்டுக்கு பதிலாக இந்த பிபாட். ஓகே, பிபாட்டுங்கிற ரோபாட் வந்து என்ன பண்ணுதுன்னா காக்பிட்டில் உட்காந்து ஃப்ளைட் வந்து ஓட்டுது. ஓகே, இட் இஸ் பெர்ஃபார்மிங் மோர் யூஸ்ஃபுல் டியூட்டி தேன் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ்ட் யாராக இருப்பாங்கன்னா
கொரியா அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, ஸோ இவங்க தான் இந்த ஹியூமனாய்ட் ரோபாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஹை ப்ரெசிஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வேரியிங் ட்ரெண்ட்ஸ் இன் எலிஃபென்ட் பாப்புலேஷன் ரிவீல்டு இந்த ரீசென்ட்லி ரிலீஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் எஸ்டிமேட். யார் இந்த எலிஃபென்ட் பாப்புலேஷன் எஸ்டிமேட்? ஓகே, ஸோ இது பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த 3 இடத்துல இந்த எஸ்டிமேட்டை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கே பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கர்நாடகா தமிழ்நாடுல ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எலிஃபென்ட் பாப்புலேஷன். ஓகே, பட் கேரளாவில் சிக்னிஃபிகண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஓவரால் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ 2017 வந்து 17,836 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 13,662 தான் இருக்கு. ஓகே, ஓவரால் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் தான் இருக்கு எலிஃபென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ட் the central government to relocate all residents of village lying within Mudumalai Tiger Reserve. Okay, so Mudumalai Tiger Reserve, this is important. Okay, சரிங்களா? ஸோ ஃபண்டு வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. 495 ரெசிடென்ட்ஸை வந்து நம்ம வந்து வேற இடத்துல வைக்கணும், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரும். ஓகே, ஸோ எந்தெந்த வில்லேஜ் அப்படின்னா, தெங்கு மரஹடா வில்லேஜ் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவில் வரும். ஓகே, ஸோ இது யார் வந்து இந்த ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அண்ட் டி பரத சக்கரவர்த்தி. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து ஸ்பீஷீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஆயுஷ் மினிஸ்ட்ரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இது வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ட்ரெடிஷ்னல் மெடிசன்னாலே அது எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வரும். ஓகே, ஸோ இந்தியாவில் தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த WHO-ஓட டைரக்டர், ஓகே, டாக்டர் டெட்ரோஸ் அதனாம் கெப்ரியேசஸ். ஓகே, இவர் தான் இந்த ஈவெண்ட்டை இனாக்ரேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சமிட் வந்து காந்தி நகரில் தான், குஜராத். ஓகே, காந்தி நகரில் தான் இந்த சமிட் வந்து நடக்குது. ஓகே, 17 to 18 ஆகஸ்ட். ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனோட ஹெட் குவார்ட்டர்ஸும் காந்தி நகரில் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லான்ச் த 6th ப்ராஜெக்ட் 17A ஃப்ரைகேட் விந்தியகிரி. நேற்று பார்த்தோம் 14A பார்த்தோம், 15Aன்னு சொன்னேன். இப்போ பாருங்க 17A. ஓகே, ஸோ இது இந்த ஃப்ரைகேட் விந்தியகிரியோட 6th ஒன். ஓகே, ஸோ அதை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது யாருக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ். இவங்க அடிக்கடி நியூஸில் வருவாங்க, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ். ஓகே, கொல்கட்டாவை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேவிஸ் வார்ஷிப் டிசைன் பியூரோ. ஓகே, இவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இந்த பியூரோ ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் 17A விந்தியகிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் செஷன் போயிடலாம். வேர் இஸ் த செஸ் வேர்ல்டு கப் 2023 பீயிங் ஹெல்ட்? ஓகே, ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா, அசர்பைஜானில் தான் நடந்தது. ஓகே, scientists have recorded new species of salamander Tylotriton zymain from lakes of Manipur. Okay, one district one product and Deen Dayal Antyodaya Yojana. Okay, next யார் இது, டே NRLM. இவங்க எல்லாம் join hands to launch one district one product wall. Okay, name the personality on whose original name the Prime Minister Museum and Library Society was changed from. யாரு, ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஸோ நேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் லாங் ரேஞ்ச் ரிவால்வர் லான்ச்டு பை அபேட். ஸோ அது பேர் என்ன, பிரபால். ஓகே, நேம் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபாட் தட் கேன் ஃப்ளை அன் ஏரோப்ளேன். ஓகே, பிபாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்,
Which among the following is the recently inaugurated elephant reserve in India numbered 33? Okay, so எந்த elephant reserve வந்து 33rd நம்பரா இருக்கு. ஸோ எந்த எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படின்னு கேட்குறாங்க, தேரை எலிஃபென்ட் ரிசர்வ். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க கண்டிப்பா. 33rd எலிஃபென்ட் ரிசர்வ் விட தேரை. ஓகே, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் ரெடிலொகேஷன் ஆஃப் ரெசிடென்ட் லையிங் வித்தின், எந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்னா என்ன, கண்டிப்பா முதுமலை டைகர் ரிசர்வா தான் இருக்கும். சரியா? ஸோ who among the following is to inaugurate the first ever global summit on traditional medicine? WHO ஓட டைரக்டர் டாக்டர் டெட்ராஸ் அதனாம் கெப்ரியேசு. ஓகே, நேம் த 6th ப்ராஜெக்ட் 17A frigate launched by the president of India. விந்தியகிரி. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கலவரி தவிர ஹிம்கிரி, நீல்கிரி இது எல்லாமே ஒரு ஃப்ரைகேட் தான். ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்க்குறது விந்தியகிரி. ஓகே, தேங்க்யூ.